நமஸ்காரம். ராமகிருஷ்ண ஹரி. ஞானேஸ்வர் மகாராஜ் கி ஜெய். ஸ்ரீ ஞானேஸ்வர் மாவுலி அப்படின்ற நம்ம யூடியூப் சேனலில் வந்து வாரம் மகான்களை பற்றின பக்தி கதை வந்து பார்த்துட்டு இருக்கோம். நம்மளை வந்து எப்படி அம்மா வந்து இந்த உலகத்துக்கு அடையாளம் காமிச்சாலோ, ஞானேஸ்வரை என்னோட உலகமாக அடையாளம் காமிச்சது வந்து வித்யாமா தான். என்னுடைய சத்குருவை அடையாளம் காமிச்சது ஆதி குருவான வித்யாமா. ஞானேஸ்வருடைய வருகை, அவருடைய மகிமை, சபரிநாத் மிராக்கிள்ஸ், அதிலெல்லாம் வந்து நான் வித்யாமாவை பற்றி நான் சொல்லியிருக்கேன். அம்மா வந்து என்னை ஆசீர்வாதம் பண்ணா. அப்போ என்ன சொன்னா அப்படின்னாக்கா, வாரம் வந்து மகான்களை பற்ற கதை சொல்லிட்டு இருக்கேன் இல்லையா, அப்போ வந்து பகவானுடைய நாமாவை வந்து முதல்ல நீ சொல்லிட்டு ஆரம்பி அப்படின்னு சொல்லி அம்மா சொன்னான். அதனால இந்த வாரத்துல இருந்து எந்த மகானை பற்றி நான் சொல்கிறேனோ அவருடைய பாட்டு சின்னதாக வந்து பாடிட்டு ஆரம்பிக்கலாம் அப்படின்ற மாதிரி நான் ஒரு ஐடியா வந்து பண்ணியிருக்கேன். கண்ணார கண்டு காதார கேட்டு வாயார பாடுவோம் ராமானுஜா. கண்ணார கண்டு காதார கேட்டு வாயார பாடுவோம் ராமானுஜா. நெஞ்சாலே உண்டு நினைவாலே கொண்டு தினம் போற்றுவோம் நம்பி ராமானுஜா. நெஞ்சார உண்டு நினைவாலே கொண்டு தினம் போற்றுவோம் நம்பி ராமானுஜா. ராமானுஜா எங்கள் ராமானுஜா. ராமானுஜா எங்கள் ராமானுஜா. ராமானுஜருடைய வரலாறு, அவருடைய மகிமை வந்து நம்ம போன வாரம் வந்து பார்த்தோம். இந்த வாரம் ராமானுஜரை வந்து பக்தி பண்ண ஒரு பக்திக்கு வந்து ஒரு மிராக்கிள்ஸ், அதாவது ஒரு அனுபவம், அவங்க வாழ்க்கையில் நிஜமான அனுபவம். இது எல்லாமே நான் 2வது வாரம் சொல்கிற குருவை வந்து பக்தி பண்ணுற எல்லா விஷயமே வந்து நிஜமாக இப்போ இருக்கிற யுகத்தில் வந்து நடந்துட்டு இருக்கிற ஒரு விஷயம். அதை வந்து நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த சேனலை வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதாவது நிறைய மகான்கள் பற்றி நான் வந்து சொல்லியிருக்கேன். ஆனால் ராமானுஜருடைய இந்த கதை வந்து சொல்கிறதுக்கு முன்னாடி ரொம்ப அபரீதமான ஒரு விஷயம், அது ரொம்ப மகிமையான, ரொம்ப அதிசயமான ஒரு விஷயம் வந்து நான் ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். என்ன அப்படின்னாக்கா, ராமானுஜருக்கு வந்து 3 திருமேனி இருக்கான். வைணவ சம்பிரதாயம் படி ராமானுஜருக்கு 3 திருமேனி வந்து இருக்கு. முதல்ல வந்து தமருகந்த திருமேனி. 11வது நூற்றாண்டில் வந்து சோழ மன்னருடைய கோபத்துக்கு ஆளாக கூடாது அப்படின்ட்டு ராமானுஜர் வந்து கர்நாடகாவில் வந்து மாண்டியா அப்படின்ற அந்த மாவட்டம், அங்கே வந்து திருநாராயண கோயில் அப்படின்னு ஒன்று இருக்குது. அங்கே 12 வருடம் வந்து கைங்கரியம் பண்ணார் ராமானுஜர். அப்போ அவருடைய 80வது வயசில் ஸ்ரீரங்கம் போகணும் அப்படின்னும் போது அங்கே இருக்கிற சீடர்கள்லாம் ரொம்ப வருத்தம் அடைஞ்சாங்க. அவங்களுடைய அன்புக்கு கட்டுப்பட்டு ராமானுஜர் வந்து அவரை மாதிரியே ஒரு சிலை வந்து உருவாக்கி அதுக்கு தெய்வீக சக்தி எல்லாம் கொடுத்து, இனிமே இந்த சிலை தான் நான், இந்த சிலை தான் ராமானுஜர் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சீடர்களுக்கு வந்து கொடுத்தாங்க. இப்பவும் அந்த கோயிலில் வந்து அந்த சிலைக்கு வந்து நிறைய பூஜைகள், ஆராதனைகள், வழிபாட்டுகள் வந்து நடந்துட்டு இருக்கு. அடுத்த திருமேனி வந்து தமருகந்த திருமேனி, முதல்ல சொன்னது இல்லையா. அடுத்தது வந்து தானுகந்த திருமேனி. ஸ்ரீபெரும்புதூரில் தான் வந்து ராமானுஜர் வந்து பிறந்தார். அதுக்கப்புறம் அவர் சமாதி ஆனது வந்து 120 வயசில் ஸ்ரீரங்கத்தில். அப்போ ஸ்ரீபெரும்புதூரில் இருக்க சீடர்கள்லாம் என்ன பண்ணாங்க அப்படின்னாக்கா, செப்புனால ஒரு சிலை வந்து வடிவமைச்சாங்க. அப்போ வந்து 120 வயசு ராமானுஜர் வந்து ஸ்ரீரங்கத்துலேருந்து ஸ்ரீபெரும்புதூர் வராரு. வந்துட்டு அந்த சிலையை பார்த்த உடனே அப்படியே கட்டி தழுவி ரொம்ப அதை வந்து சந்தோஷம் அடைகிறாரு. அப்போ அந்த சிலை எப்படி இருக்குது அப்படின்னாக்கா, அப்படியே 120 வயசுள்ள ராமானுஜர் மாதிரியே அது காட்சி வந்து தருது. அந்த விழா எலும்பு, காது மடல் எல்லாமே அந்த வயதான ஒரு தோற்றத்தை வந்து கொடுக்கறது. அந்த கோயிலில் வந்து மாதம் திருவாதிரை நட்சத்திரத்தில் வந்து எல்லாவித அபிஷேக வழிபாட்டுகள் வந்து நடந்துட்டு இருக்கு. 3வது திருமேனி வந்து தானான திருமேனி. ஸ்ரீரங்கத்தில் 120 வயசில் ராமானுஜர் வந்து
பரமபாதம் அடைக்கும் போது அப்போ என்ன ஆகுதுனாக்கா அரங்கனுடைய அவர் உடுத்திய அந்த பீதாம்பரம், அவருக்கு சூடிய அந்த மாலைகள், பூக்கள், அவருக்கு தேய்க்கிற எண்ணெய், இதெல்லாம் தான் வந்து ராமானுஜருக்கு வந்து பயன்படுத்தினாங்க. அதுக்கப்புறம் நிறைய பக்தர்கள், சீடர்கள் எல்லாரும் சூழ்ந்து திருவாய்மொழி மலர்ந்து நிறைய பாசுரங்கள்லாம் பாடி அங்கே வந்து ஊர்வலம் வந்து எடுத்துகிட்டு வந்தாங்க. அப்போ என்ன ஆகுதுன்னா அந்த டைமில் வந்து ஒரு அசரீதி, அரங்கனுடைய அசரீதி வந்து கேட்குறது, இந்த மாதிரி ராமானுஜர் வந்து எனக்கு வந்து ஒரு செல்வ நிதி, அவர் சேமிப்பு, அதனால் ராமானுஜருடைய உடல் வந்து வெளியில், இந்த கோயிலை விட்டு வெளியில் போகக்கூடாது அப்படின்றதுனால இன்னும் ராமானுஜருடைய சிலையை வந்து வருடத்திற்கு 2 தடவை சந்தனம், கற்பூரம், குங்குமப்பூ எல்லாம் போட்டு பதப்படுத்தி 1000 ஆண்டுகளுக்கு மேலாறுது அதெல்லாம் பதப்படுத்தி இன்னும் அந்த திருமேனி வந்து அப்படியே அந்த முடியும் அந்த கை நகம்லாம் அப்படியே தத்ரூபமாக வந்து இருக்கும். அதுதான் வந்து 3 திருமேனி, எவ்வளோடைய மகிமை இல்லையா அது. இப்போ வந்து நம்ம கதைக்குள்ள போகலாம். ஸ்ரீபெரும்புதூரில் வந்து இது உண்மையான ஒரு சம்பவம் ஒருத்தங்களுக்கு நடந்தது. ராஜகோபாலண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோயிலில் ஒருத்தர் வந்து இருக்கார். அவர் தான் வந்து எனக்கு இந்த கதையை வந்து சொன்னார், இந்த அனுபவத்தை வந்து சொன்னார். அங்கே வந்து கோயில் வாசலில் நிறைய பேர் வியாபாரம்லாம் பண்ணுவாங்க இல்லையா, பூ வியாபாரம், அப்புறம் வந்து இந்த நாட்டு மருந்து கடை, சந்தனம், அந்த மாதிரிலாம். அப்போ வந்து அங்கே வந்து லக்ஷ்மி அம்மா அப்படின்னு வந்து பூ வந்து வச்சுருக்காங்க, பூ கட்டுற இது வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு வந்து புருஷன், ஹஸ்பண்ட் வந்து கிடையாது, ஒரே பொண்ணு பிரியா அப்படின்ட்டு 20 வயசு. 2 பேருமே வந்து அந்த பூக்கடையில் தான் இருப்பாங்க. பூ மாலை, எல்லா பூவும் வந்து விதவிதமான பூவெல்லாம் வந்து கட்டி தருவாங்க. அந்த கோயில் ஏதாவது விசேஷனாலும் அந்த அம்மா கிட்ட தான் பூ வாங்குவாங்க. அதுக்கப்புறம் வந்து அங்கே வர பக்தர்கள் எல்லாமே லக்ஷ்மி அம்மா கிட்ட தான் வந்து பூ வாங்குவாங்க. லக்ஷ்மி அம்மா வந்து என்ன மாதிரி ஒரு கேரக்டர் அப்படின்னாக்கா, ஏன்னா இந்த மாதிரி ஒரு தனி ஒரு லேடியாக இருந்துட்டு ஒரு ஃபேமிலியை ரன் பண்ணுறாங்க, அதுவும் இந்த மாதிரி ஏழ்மை இதில் இருக்கும்போது அவங்களுக்கு நிறைய டிப்ரெஷன் எல்லாம் இருக்கும் இல்லையா, ரொம்ப என்ன சொல்கிறதுனாக்கா அப்படியே இருக்கும் மன இறுக்கம் அப்படின்றது வந்து அவங்களுக்கு அதிகமாக இருக்கும். யாரை பார்த்தாலும் சிடுன்னு வாங்க, யாராவது வந்து பூ வாங்கும்போது கூட அப்படி சில்லறை இல்லைனாக்கா ரொம்ப ஒரு மாதிரி கத்துவாங்க. அவங்களுக்குன்னு சில பாஷைகள் எல்லாம் இருக்குல்ல, அந்த மாதிரி எல்லாம் கத்துவாங்க அவங்க. அப்படி இருக்கிற ஒருத்தங்க. அப்போ வந்து அங்கே இருக்கிறவங்க இந்த மாதிரி வியாபாரிகள் எல்லாமே வந்து வட்டிக்கெல்லாம் பைசா வாங்குவாங்கல்ல. அப்போ அங்கே வந்து ஜஹன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்து எல்லாருக்கும் வட்டிக்கு வந்து பைசா கொடுப்பாரு. நிறையா அது வட்டிக்கு பைசானாலே வட்டி குட்டி போட்டு அப்படியே இது இதாகும். அப்போ இவர் அந்த லக்ஷ்மி அம்மா வந்து கரெக்டாக வட்டி வந்து கொடுத்துட்டே தான் இருக்காங்க. அப்போ சில ஆண்கள் வந்து இந்த மாதிரி இருக்கிறவங்க கிட்ட கொஞ்சம் அட்வான்டேஜ் எடுத்துப்பாங்க இல்லையா, அதுவும் அவங்க பணம் வந்து கரெக்டாக கொடுக்கல அந்த மாதிரிலாம் வரும்போது கொஞ்சம் அட்வான்டேஜ் எல்லாம் எடுத்துப்பாங்க. அந்த மாதிரி இந்த ஜஹன் வந்து அந்த பொண்ணு பிரியா கிட்டலாம் கொஞ்சம் அப்படி இப்படின்னும் போது ஒரு டைமில் ஒரு கட்டத்தில் வந்து லக்ஷ்மி அம்மாவால் பொறுக்கவே முடியலை. அப்போ வந்து இப்போ அந்த லக்ஷ்மி அம்மாவும் ரொம்ப கத்திடுறாங்க, அந்த பிரியாவும் பயங்கரமாக கத்திட்டு ஒரே சண்டை, இந்த ஜஹன் கண்ணாபின்னான்னு பேச அந்த இடத்துலையே வந்து ரொம்ப சண்டையாயிடுது. அப்போ வந்து அந்த ஜஹன் வந்து கோவத்தில் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நான் அடுத்த வாரம் வருவேன், நீ எல்லாத்தையும் எடுத்து வைக்கணும், நீ இல்லைன்னா உன் பொண்ணை அசிங்கப்படுத்திடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கேவலமாக கத்திட்டு போயிடுறாரு. இதெல்லாம் வந்துட்டு ராஜகோபாலண்ணா வந்து அங்கேருந்து அப்படியே பார்க்குறாங்க, வந்து எல்லா விஷயமும் கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க என்ன ஏதுன்றது. அப்போ லக்ஷ்மி அம்மாவுக்கு வந்து ரொம்ப என்ன பண்ணுறது அப்படின்னே தெரியல. அப்போ ராஜகோபாலண்ணா என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நீ கட்டுற பூவை தான் வந்து அங்கே வந்து நம்ம ராமானுஜருக்கு வந்து சாத்துறோம், அதே மாதிரி நிறைய பக்தர்கள் வந்து உங்ககிட்ட வந்து பூ வாங்கிட்டு போகிறாங்க, நீ வந்து என்ன பண்ணு, உன் கஷ்டத்தெல்லாம் நினச்சிட்டு நீ அந்த பூவை வந்து கட்டாத, நீ வந்து அவருடைய ராமானுஜருடைய அந்த நாமத்தை வந்து நீ சொல்லிகிட்டே இரு, அவருடைய நாமத்தை சொல்லிட்டு அந்த பூவை வந்து நீ கட்டு, அப்போ வந்து அந்த பக்தர்களுடைய அந்த இதுவும் வேண்டுதலும் நிறைவேறும், உன்னுடைய வேண்டுதலும் நிறைவேறும் அப்படின்ற மாதிரி சொல்கிறார். அப்புறம் லக்ஷ்மி என்ன சொல்கிறானாக்கா, அவர் என்ன பெரிய மேஜிக் எல்லாம் செய்கிறவரா, உடனே வந்து எனக்கு பணம் எல்லாம் ரெடி பண்ணி கொடுத்துருவாரா, எனக்கு பணம் வர்றதுக்கான எந்த வாய்ப்புமே கிடையாது, அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் வந்து நான் இருக்கேன், எனக்கு எப்படி இதெல்லாம் பணம்லாம் கிடைக்கும் அப்படின்னும் போது அப்போ வந்து ராஜகோபாலன் நான் சொல்கிறேன், நீ நம்பிக்கையோடு பண்ணு அப்படின்னு சொல்லும்போது லக்ஷ்மி அம்மாவுக்கு வேறு வழியே கிடையாது. ஏன்னா எதை சாப்பிட்டா பித்தம் தெரியுன்ற கதையை எதாவது ஒன்று பண்ணணும், சரி நம்ம வந்து நம்பிக்கையோட பகவான் நாமாதால சொல்லலாம்னு சொல்லிட்டு அன்னிலேருந்து ராமானுஜா ராமானுஜா ராமானுஜான்னு சொல்லிகிட்டே வந்து பூவெல்லாம் கட்டுறா. அப்போ வந்து பக்தர்கள்லாம் வராங்க, சில அப்போ வந்து பணம் வர்றதுக்கான வாய்ப்பு இல்லைன்னா கூட அவள் வந்து மனதளவில் நிறைய மாற்றம் வந்து லக்ஷ்மிக்கு வந்து தெரியறது, ரொம்ப மனசு வந்து ரொம்ப லேசாகுது, அந்த மன இறுக்கம் வந்து இல்லை, எல்லாருக்கிட்டையும் அமைதியாக பேசுகிறா, அந்த சேஞ்ச் எல்லாம் இல்லைன்னா கூட பரவாயில்லம்மா நாளைக்கு கொடுங்கம்மா அப்படின்னு ரொம்ப சாந்தமாக வந்து பேசுகிறா. அவளுக்கே வந்து ஒரு அவகிட்ட வந்து வித்தியாசம் வந்து தெரியறது. முதல்லாம் வந்து மோஸ்ட்லி இந்த மாதிரி கடை எல்லாம் வச்சிருக்கிறவங்கெல்லாம் டெய்லிலாம் கோயிலுக்கெல்லாம் போக மாட்டாங்க, கோயில் வாசல்லையே இருந்தால் கூட வியாபாரம்ன்ற ரீதியாக தான் வந்து அவங்க இருப்பாங்க.
ஆனால் இந்த நாமா சொல்லும்போது லக்ஷ்மிக்கு என்னன்னாக்கா காலையில் வியாபாரம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி கோயிலுக்கு போயிட்டு ராமானுஜரை வந்து தரிசனம் பண்ணிட்டு வரா. அதே மாதிரி வியாபாரம் முடிஞ்சோன்னா சாயங்காலம் சுவாமியை போய் தரிசனம் பண்ணிட்டு வரா. இப்படியே அவளுக்கே வந்து ரொம்ப ஒரு மாதிரி ஒரு டிஃப்ரென்ஸ் வந்து அவளுக்கு தெரியுது, நல்லா இருக்கு, சந்தோஷப்படுறாங்க. ஆனால் வந்து பணம் வர்றதுக்கான, ஏன்னா அசல் கொடுக்கணும், இந்த வட்டின்றதாச்சும் நம்ம டெய்லி வர வருமானத்தில் நமக்கு வந்து கொடுத்துடலாம். இந்த அசல் கொடுக்கறதுக்குன்றது வந்து ஏதாவது ஒன்று இருக்கணும் இல்லையா, ஏதாவது ஒரு சொத்து இருக்கணும், இல்லை யாராவது வந்து அந்த அளவுக்கு தரணும் அப்படின்ற விஷயம்லாம் இருக்கும். ஆனால் வந்து அது அவள் மனசுலேயே இல்லை, அவள் பாட்டுக்கு நார்மலாக இருக்கா. அப்போ கரெக்டாக வந்து அன்றைக்கி திருவாதிரை நட்சத்திரம், கோயிலில் வந்து நிறைய ஆராதனை பூஜையெல்லாம் இருக்கும், நிறைய பக்தர்கள் வந்து இருக்காங்க. அப்போ இந்த ஜெகன் வந்து வரான், வந்துட்டு வண்டியில் வந்துட்டு இருக்கான், வந்து பார்க்குறான். அப்போவே படப்படன்னு ஆயிடுது லக்ஷ்மிக்கு, என்ன பண்ணுறதுனே தெரியல. அவன் வந்துட்டு என்ன பணம்லாம் ரெடியா அப்படின்னு கேட்குறான். இல்லைங்க, நான் வந்து உங்களுக்கு வட்டி கொடுக்குறேன், என்னால் அசல்லாம் கொடுக்க முடியாது, நான் வட்டிக்கு மேலே போட்டு நிறையா தானே கொடுத்துட்டேன், எனக்கு தெரிஞ்சு அசலே கூட உங்களுக்கு நான் கொடுத்தாச்சு அப்படின்னு ரொம்ப தன்மையாக வந்து பேசுகிறான். அப்போ உடனே ஜெகன் வந்து அப்போ பிரசாதம் சாப்பிட்டுட்டு இருக்கா லக்ஷ்மியும் பிரியாவும். அப்போ ஜெகன் வந்து என்ன பண்ணுறான், என்ன இதுவும் பண்ண மாட்டேன், உனக்கு என்ன பெரிய இந்த பிரசாதம் ஒரு கேடா அப்படின்ட்டு வண்டியிலேருந்து கடகடன் இறங்கி வந்து அந்த பிரசாதத்தை தட்டி விடுறான். அந்த நேரம் என்ன ஆகுதுனாக்கா, அந்த சைடு ஒரு கார் ஒன்று வருது. அந்த கார் வந்து லேசாக அந்த ஏன்னா அந்த கார் டிரைவர் வந்து எதிர்பார்க்கலை, இவர் வண்டியிலேருந்து இறங்கி வருவா அப்படின்னு எதிர்பார்க்கவே இல்லை. அப்போ தடால்னு வந்த உடனே அந்த கார் வந்து இடிச்சிடுது ஜெகன் மேலே. அப்போ இடித்த உடனே டக்குன்னு பிரியாவும் லக்ஷ்மியும் பார்க்குறா, அந்த காரில் வந்து ராமானுஜருடைய படம் வந்து இருக்குது. அவங்களுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. அப்போ விழுந்த வேகத்தில் ஜெகனுக்கு வந்து பயங்கர பிளட் லாஸு, அப்படியே ரொம்ப ஒரு மாதிரி எதுலையோ போய் இடிச்சுட்டு நெத்தியிலேருந்து ஒரே ரத்தம் கொட்டுது. அப்போ வந்து அந்த பேக் வேறு வச்சுருக்காரு, நிறைய பணம் இருக்குது அதில், அந்த பணம்லாம் அப்படியே இறஞ்சி இருக்குது. எப்போதுமே வந்து இந்த மாதிரி ஆக்சிடென்ட்லாம் ஆனால் யாருமே பக்கத்தில் வரமாட்டாங்கல்ல, அதுதானே வழக்கம் நம்ம உலகத்தில். ஆனால் வந்து லக்ஷ்மிக்கு வந்து ரொம்ப ஒரு மாதிரி ஆயிடுது. உடனே என்ன பண்ணுறா, கடகடன்னு அந்த பணத்தெல்லாம் அந்த பேக்கில் வச்சுக்கிட்டு அவங்க ஏரியா தானே, அப்போ ஒரு ஆட்டோக்காரன் ஒரு அண்ணனை கூப்பிட்டு உடனே ஜெகனை கூப்பிட்டு ஹாஸ்பிட்டல் வந்து போகிறாங்க. ஹாஸ்பிட்டலுக்கு போய் லக்ஷ்மி அம்மா தான் வந்து ஜெகனை ஹாஸ்பிட்டலில் வந்து அட்மிட் பண்ணுறாங்க. அப்போ டாக்டர் சொல்கிறாரு, கொஞ்சம் பிளட்டு தேவைப்படுமா, பிளட் எல்லாம் நிறைய போயிடுச்சு அப்படின்னும் போது லக்ஷ்மியே வந்து பிளட்டை வந்து கொடுக்குறான். கொடுத்துட்டு கொஞ்சம் ஒரு 3-4 நாள் கழித்து வந்து ஃபோன் வருது லக்ஷ்மிக்கு, இந்த மாதிரி ஜெகன் வந்து ஓரளவுக்கு குணமாயிட்டாரு, உங்களை பார்க்கணும்னு சொல்கிறாரு அப்படின்ட்டு. அப்போ லக்ஷ்மி வந்து அந்த பேக்கில் இருக்கிற எல்லா பணத்தையும் எடுத்துகிட்டு வந்து ஜெகன் கிட்ட வந்து கொடுக்குறான். ஜெகனுக்கு ரொம்ப மனசு வந்து கஷ்டமாக போயிடுது. என்னடா அது, நம்ம வந்து இப்படி வந்து அவளை அசிங்கப்படுத்தியிருக்கோம், கேவலப்படுத்தியிருக்கோம், ஆனால் நம்மளை வந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணி நமக்கு பிளட்டு கொடுத்து அவ்வளோ பைசா, யாராக இருந்தாலும் அந்த பைசா வந்து எடுக்கணும், இந்த மாதிரி கஷ்டத்தில் இருக்கிறவங்களுக்கு தோணும். ஆனால் ஒரு பைசா கூட அதில் எடுக்காமல் நமக்கு வந்து கொடுக்குறான்னு போது ஜெகனுக்கு ரொம்ப மனசு இதாகிடுச்சு. உடனே ஜெகன் வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னாக்கா, லக்ஷ்மி கிட்ட வந்து நீ வந்து எனக்கு வட்டியெல்லாம் கொடுக்க வேண்டாம், நான் உன்னோட கணக்கை வந்து இதோடு நான் முடிச்சுக்கிறேன், என்னோட ஆஃபீஸ்லேயே உன் பொண்ணுக்கு வந்து நான் வேலை போட்டு தரேன், நான் வந்து நல்ல மனசோடு சொல்கிறேன், என்னை நீ தப்பாக எடுத்துக்காத அப்படின்னு சொல்லிட்டு மனம் வந்து திருந்துறாரு. எவ்வளோ கருணை பார்த்தீங்களா மகான்களுக்கு. நம்ம உண்மையான நம்பிக்கையோட நம்ம பண்ணும்போது அந்த கஷ்டம் வந்து தீர்க்கறதுக்கான ஏதாவது ஒரு வழி வந்து பகவான் வந்து நமக்கு பண்ணுவான். மாமுனி ஞானேஸ்வர் வந்து ஞானேஸ்வரியில் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னாக்கா, நம்ம வந்து பக்தியோட நீ பால், தயிர், இது பஞ்சாமிர்தம் எல்லாவித அபிஷேகம் பண்ணாலும் பகவான் ரொம்ப சந்தோஷமாக ஏற்றுப்பான். ஆனால் உனக்கு டைம் இல்லைன்னு சொல்லிட்டு நீ வெறும் ஒரு தண்ணி ஊற்று, அதையும் அவன் வந்து ஏற்றுப்பான். ஐயோ எனக்கு காலையில் போனால் காலையில் கடகடன் கிளம்பணும், எல்லா வேலையும் முடிச்சுட்டு நிற்கிறதுக்கு கூட எனக்கு டைமே கிடையாதுன்னா ஒரு பூவை வச்சுட்டு கையை கும்பிட்டு நீ சுவாமியோட பேர் ஒரு தடவை நீ சொன்னால் கூட அதை கூட வந்து பகவான் சந்தோஷமாக ஏற்றுப்பான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார். அவ்வளோ ஒரு மகிமை இருக்குங்க பக்தியில். உண்மையான பக்தியில் மகானுடைய திருவடியை நம்ம வந்து பற்றிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நம்மளுடைய வீட்டில் வந்து பகவானுடைய நாமா சொல்ல சொல்ல வந்து வைப்ரேஷன் வந்து அவ்வளோ இருக்கும். அடுத்த வாரம் வந்து நம்ம வள்ளலார் பற்றின வரலாறு சுருக்கம், அவருடைய மகிமை வந்து நம்ம பார்க்கலாம். வணக்கம். ராமகிருஷ்ண ஹரி.